ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 2024 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி நேரத்தில் சொதப்புவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வீரர்கள் விலகி இருந்ததால் தான். அதாவது முஸ்தபிசர் ரஹ்மான், கான்வே, பத்திரனா அவர்கள் போன்ற வீரர்கள் இல்லாமல் இருந்தது. மேலும் இதுதான் சொதப்பலுக்கு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்பட்டு வந்திருக்கு. அதாவது 17வது சீசன் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா 18வது சீசனுக்கு முன்பு மெகா ஏலம் நடைபெற இருப்பதாகவும், இதுல பார்த்தீங்கன்னா ஒரு அணி 4 வீரர்களை மட்டுமே தக்கவைத்துக் கொள்ள முடியுமா, அதாவது 2 வெளிநாட்டு வீரர்கள், 2 உள்நாட்டு வீரர்கள் அல்லது 3 உள்நாட்டு வீரர்கள், 1 வெளிநாட்டு வீரரை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வீரரை வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமே எடுக்க முடியுமா? சிஎஸ்கே அணியில பாத்தீங்கன்னா 3 உள்நாட்டு வீரர்களை தக்க வைக்க இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது கேப்டன் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, ஷுவாம் துபே ஆகியோரை தக்க வைத்திருப்பதாக ஒரு தகவல்களுமே கிடைத்து வந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பாத்தீங்கன்னா பத்ரினா அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கா? அதாவது 3 உள்நாட்டு வீரர்களுடன் சேர்த்து ஒரே ஒரு வெளிநாட்டு வீரராக இவரை சேர்க்க வாய்ப்பு இருக்கணும். டிவன் கான்வே அவர்களை வைல்ட் கார்டு என்ட்ரியில் வாங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே தக்க வைக்க வாய்ப்புள்ள வீரர்கள் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, ஷுவாம் துபே, மத்தியா பத்ரினா, டிவான் கான்வே ஆகியோரும் இடம்பெற்று வந்திருக்காங்க. அதாவது 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தில் தன்னை தக்க வைக்க வேண்டாம் எனவும் 18வது சீசனில் ஆலோசகராக பணியாற்ற விரும்புவதாகவும், எனக்கு இந்திய அணியிலே பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் போட்டி இல்லை, ஐபிஎல்லிலும் வேண்டாம் என அணி மீட்டிங்கில் தோனி அவர்கள் உருக்கமாக பேசியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.